ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நீலா காயத்ரி கிட்ட பேசிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க. இப்போது நம்ம பல்லவன், வாங்க நீ, ஆமாம் காயத்ரி கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? சோழனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறாங்களா என்ன? பேசி சமாதானம் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் நிறைய கேள்வி கேட்கவும், பல்லவா போகும்போது சொல்கிறேன் பல்லவா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போகிறப்போ நம்ம பல்லவன் வந்து கேட்குறாங்க, அனி சொல்லுங்க அனி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிலா இருந்துட்டு, பல்லவா நான் காயத்ரியை பேசி சமாதானம் செஞ்சுட்டேன். இனிமே சோழனை அந்த பொண்ணு நினச்சி கூட பார்க்காது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உன் அண்ணனை நம்ம வச்சு செய்வோம். ஏன்னா எந்த பொண்ணுக்கிட்டையுமே இனிமேல் உன் அண்ணன் வந்து இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, எந்த பொண்ணோட மனசையுமே கெடுக்கக்கூடாது, சரியா? என்ன கடுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக அந்த காயத்ரி கிட்ட பேசி காயத்ரியோட மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்திக்கிறாரு. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்கக்கூடாது பல்லவா, வீட்டுக்கு போனதும் உன் அண்ணனை வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நீலா வந்து சொல்கிறாங்க. இப்போது பல்லவனுமே, அண்ணி சூப்பர் அண்ணி, சரிங்க அண்ணி, ஆமாம் காயத்ரி இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஓகே தான் நினைக்கிறேன். சரி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட வந்து காயத்ரியை பார்த்துட்டு போவோம். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் சோழன் பக்கம் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலா சொல்கிறாங்க. இப்போது ரெண்டு பேருமே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. சேரன் வந்து நம்ம பல்லவனுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணே சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டே பல்லவா வந்துட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு, இதோண்ணே இதோ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு, டே பாண்டி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கடா, சரி சரி எல்லாமே கரெக்டாக நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம், வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமாடா? சரி சரி பொண்ணு வீட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க, நம்ம ஜூஸு பழம் அப்படின்ட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து வைக்கணும்டா, நீ கடைக்கு போயிட்டு பழம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழனுக்கு படபடங்குது. ஐயோ அந்த காயத்ரி வந்துட்டா அப்படின்னா அவ்வளோதான், ஒரு வேளை நிலா நமக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறது? நம்ம நிலா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் நம்மளோட மிகப்பெரிய ஆசையே. ஆனால் இந்த நிலா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ஒரு வேலையை பார்க்கறதுக்காக போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் பதட்டமாக இருக்காங்க. உடனே பாண்டியன் கிட்ட, டே பாண்டி ஸ்வீட்டெல்லாம் அதெல்லாம் வேணாண்டா, எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணமே நடக்காது, எதுக்காகடா ஸ்வீட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் கிட்ட சோழன் வந்து சொல்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, டேய் என்னடா காயம் சொல்லிட்டு காதல் போறா காயமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு கூடமே ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தா, அந்த பொண்ணுக்குமே உன்னை பிடிச்சிருக்குடா, அப்படி இருக்கிறப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம சோழனுக்கு படபடங்குது. இங்கே பாரு பாண்டி, உன் காலில் கூட விழுறண்டா, எனக்கு அந்த காயத்ரி வேணாண்டா, நிலா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்டா நான். அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை பொண்ணு வேணாலும் கரெக்ட் பண்ணிடுவேன், ஆனால் அந்த நிலாவை மட்டும் கரெக்ட் பண்ணவே முடியலடா. எல்லா பொண்ணுங்களுமே என்னை பார்த்து மயங்கி சிரிக்கிறாங்க, லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் நிலாவை மட்டும் என்னால் கவுக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டி இருந்துட்டு, டே சோழா அப்போ கூட உனக்கு அந்த புத்தி போவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்லவும், டே சாரிடா சும்மா சொன்னேன்டா, நிலா தானே எனக்கு வேணும், நிலாக்காக நான் எவ்வளவோ செய்கிறேன், ஆனால் அந்த நிலா என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லவும், சரி சரி இந்த வசனமெல்லாம் அப்புறமா பேசுவேன், நான் போயிட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ஒரு பக்கம் போகவும் இங்கே சோழனுக்கு பதட்டமாக இருக்குது. என்ன பண்ணி இதை நம்ம நிப்பாட்டுறது, எப்படி இந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு, டே சோழா ஏன்டா மத நின்றுக்கிட்டு இருக்க, ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம்ல, பொண்ணு வீட்டில் இருந்து எத்தனை பேர் வராங்கன்னு கூட தெரியல, அதுவும் கிட்ட வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா ஏண்ணே நீ வேற, அண்ணா ப்ளீஸ்ண்ணே நீயாவது என்னை புரிஞ்சுக்கோண்ணே, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையாண்ணே, நிலா கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணுண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிலா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறல்ல, அப்போது நீ என்ன பண்ணியிருக்கணும், எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசாமல் இருந்திருக்கணும், நிலாவை எப்படியாவது உன் பக்கம் அதாவது அவங்கள பேசி சமாதானம் செஞ்சு எப்படியாவது நிலாவோட மனசுக்குள்ளே நீ இடம் பிடிச்சிருக்கணும்டா. ஆனால் நீ நிலாவை கடுப்பேற்றுறன்ற சாக்கில் போயிட்டு இன்னொரு பொண்ணோட மனசை கெடுத்து வச்சிருக்க. அந்த பொண்ணு பாவம் அழுதுகிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரே வழி, நீ அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறது மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து சோழன் கிட்டே சொல்கிறாங்க. இப்போ சோழனுக்கு அப்படியே பயங்கரமாக தலை பிச்சுக்கிட்டு போகுது. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலாவும் பல்லவனும் வந்துடுறாங்க. உடனே நம்ம பாண்டியுமே ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. சேரன் இருந்துட்டு எல்லா வேலையுமே அதாவது வீட்டில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நடேசன் இருந்துட்டு,
டே சேரா, இந்த பல்லவனும் நிலாவும் வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சோழனுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஐயோ, இந்த நிலா வந்துட்டாங்களே, காயத்ரியை கூட்டிகிட்டு வருவாங்களோ, ஒரு வேளை இன்றைக்கே நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்களோ, ஐயோ எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போய் பயங்கர டென்ஷனில் இருக்கா. நம்ம சேரன் நிலா கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா நிலா, நீயும் பல்லவன் மட்டும் வந்திருக்கீங்க, எங்கே காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்ன இந்த அண்ணன் எதுக்காக தான் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே, நிலாவே அந்த விஷயத்தை பற்றி மறந்தாலும் அண்ணனே ஞாபகப்படுத்தி விட்டுருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணன் நான் காயத்ரியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக தான் நாங்கள் போனேன். சோழனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் போயிட்டு அங்கே எல்லாமே பேசி முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. முடிச்சுட்டு அப்படின்னா இப்போது அவங்க வீட்டிலேருந்து வருவாங்களா மாட்டாங்களாப்பா, நாங்கள் மெனக்கெட்டு வீடெல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணோம், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம்மா, அவங்க எல்லாருமே வருவாங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவுமே பார்த்து பேசினேன், அவங்க அப்பா அவங்க அம்மா காயத்ரின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ரிலேஷன் எல்லாருமே சேர்ந்து வராங்க, அதுவும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம சோழனுக்கு படபடங்குது. ஐயோ, என்ன குடும்பத்தோடு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடேசன் இருந்துட்டு, என்ன மாநிலா, அப்போது இன்னைக்கு காயத்ரிக்கு இந்த சோளம் பையனுக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அங்கிள், உங்கள் மகனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கீங்க. ஆமாப்பா, பின்ன என் பையன் சோழனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நான் வேட்டியும் பனியனோடு இருந்தால் நல்லாவா இருக்கும், அதான் டிப்டாப்பாக ஷர்ட்டு வேட்டின்னு போட்டு அழகா நான் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிள் போங்க அங்கிள், உங்களுக்கே ஒரு கல்யாணம் பண்ணலாம், அந்த அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம நடேசன் சிரிக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. உடனே நம்ம சோழன் வந்து நடேசனோட முன்னாடி போயிட்டு, என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பண்ணி வச்சா நான் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கெல்லாம் வெக்கம் இல்லை, போயா வெளியே, நானே டென்ஷன் இருக்கேன். உடனே நிலா கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாங்க, உண்மையாகவே காயத்ரியும் அவங்க ஃபேமிலியும் வந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே உண்மையான்னு கேட்குறீங்க, உண்மைதான், இவ்வளோ நேரமாக காயத்ரிகிட்ட பேசி உங்கள் அதாவது உங்களுக்குள்ளே என்ன நடந்தது, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிற விஷயம்னு எல்லாமே புட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்றத மட்டும் பேசி முடிச்சுட்டு போகிறதுக்காக அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம், இன்றைக்கி நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடந்துருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் சொல்லவும் உடனே இங்கே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் தலைமண்டிக்கு ஏறுது. உடனே கோவப்பட்டு நிலா கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காங்க என் வாழ்க்கை விஷயத்துலலாம் முடிவெடுக்கிறீங்க, என் வாழ்க்கை விஷயத்தில் என்ன நடக்கணும்னு எனக்கு நான் மட்டும் தான் முடிவெடுக்கணும், நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் யார் கூட வாழணுன்றதெல்லாம் நான் மட்டும்தாங்க யோசிப்பேன், நான் மட்டும்தான் செய்வேன், மற்றபடி நீங்கள் எதுவுமே இது விஷயத்தில் தலையிடாதீங்க, என்னால் காயத்ரியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லவும் நிலா கோவப்படுறாங்க. என்ன சோழன், என்ன ஓவரா சத்தமாக பேசினா நான் பயந்துடுவேனா, ஐயோ நீங்கள் பயப்படணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலைங்க, என் வாழ்க்கையில் நான் தாங்க முடிவெடுக்குவேன், நான் யார் கூட வாழணுன்றதை நான் தாங்க டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்க சோழன், அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் உங்களுக்கு அந்த காயத்ரி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும், இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கிறது போகிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, டே சோழா என்னடா உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ தானே சொல்கிறேங்க, வேறு ஏதாவதா சொல்கிறேங்க, என்னண்ணே நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் வந்து வீட்டு வாசலவே எட்டிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு. உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே கன்ஃபார்ம் வந்துருவாங்கண்ணே, நீ டவுட்டெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவோட காலிலே விழுந்துடுறாங்க. நிலா ப்ளீஸ் நிலா, தயவு செஞ்சு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா, உங்களை நான் கடுப்பேற்றுறதுக்காக மட்டும்தான் காயத்ரி கிட்ட நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழவும் உடனே நிலாவே பயங்கரமாக அதிர்ச்சி வராங்க. சோழன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க முதல்ல, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேண்டாங்க சோழன் எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்கிறாங்க. இப்போ சோழன் அழுகவும் செய்கிறாங்க. நம்ம சேரன் பாண்டியன் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க என்னதான் நமக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் நமக்கு கல்யாணம் நடந்தாலுமே உங்களை நான் உண்மையாகவே இப்போது என்னுடைய பொண்டாட்டியாக தாங்க நினச்சிக்கிட்டு இருக்கேன், டிவோர்ஸ் நமக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக சந்தோஷமே கிடையாதுங்க, உங்கள் கூட ஒன்று சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழணும், நமக்கு குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு பிறக்கணும், நம்ம குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்ட கனவு இருக்குங்க,
ஆனா, என்ன தான் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதே! உங்களுக்கு எப்படியாவது என்ன பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். நான் காயத்ரி கூட பேசினேன் அப்படின்னா, உங்களுக்கு பொசெசிவ் ஆகி உங்க மனசுக்குள்ள உள்ளது எல்லாமே வெளிய வரும். நீங்க என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்கன்றதுக்காக தான் அந்த பொண்ணு கூடவே நான் பேச ஆரம்பிச்சேன். ஆனா, அந்த பொண்ண பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம போனது ரொம்ப தப்பு தாங்க. அது என் மேல தப்பு தான். அந்த பொண்ணுமே பாவம்ல. அந்த பொண்ணு நான் லவ் பண்றதா நெனச்சு, தப்பா நெனச்சுக்கிட்டு, இப்போ அந்த பொண்ணு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப தப்புன்னு எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க. ஆனா, உண்மையாவே அந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காகலாம் பேசலைங்க. சும்மா தான் உங்கள கடுப்பேத்துறதுக்காகவும், உங்கள வெறுப்பேத்துறதுக்காகவும் தான் நான் பண்ணேன். மத்தபடி வேற எந்த ஒரு இன்டென்ஷனும் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம சோழன் வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க. இங்க சோழன் அழுகுறத பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம நிலா இருந்துட்டு மெயின்டெயின் பண்றாங்க. இங்க பாருங்க சோழன் அழுதாலும் பொழுதாலும் ஒரு பிரயோஜனமே இல்ல. ஏன்னா காயத்ரி கிட்ட நான் வாக்கு குடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் காயத்ரி கொஞ்சம் ரிலாக்ஸே ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம சோழனுக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு. ஏங்க தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப நான் எத்தன டைம்ங்க உங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம சோழன் வந்து சொல்லவும் உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டேய் சோலா விடுடா விடுடா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருடா. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், பார்க்கறதுக்கு அழகா லட்சணமா இருக்கு. உனக்கு என்னடா அந்த பொண்ணுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. டேய் பாண்டி சும்மா இருடா, வர்ற கோவத்துக்கு நான் அடிச்ச கொன்னே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டி இருந்துட்டு, டேய் என்னடா என்ன அடிச்சிருவியா, அடி பார்க்கலாம் அடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு மாட்டிக்கிறாங்க. சண்டை ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே தடுக்கிறாங்க. அப்பயுமே ரெண்டு பேரும் கீழே உருண்டு புரண்டு பயங்கரமாக அடி தடின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிலா வந்து ஒரு சாப்பிட்ற தட்டை எடுத்துகிட்டு வந்து அதை அடிக்கிறாங்க சத்தமாக. அப்போ கூட அந்த சண்டை நிற்கவே இல்லை. உடனேங்க நம்ம நிலா பக்கத்தில் உள்ள ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஊற்றுறாங்க. அப்புறம் தான் ரெண்டு பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே நம்ம நிலா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீங்கள் என்ன சின்ன பசங்களாங்க? எப்போ பாரு சும்மா பேச்சுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இப்படி அடித்து உருண்டு பிறண்டு இப்படியெல்லாம் யாராச்சும் சண்டை போடுவாங்களாங்க? உங்களுக்கு 7 கழுத வயசாகுது. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? எதுக்காக இப்படி ஆவுன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க? ச்சே, நான் உங்களுக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் திருந்தவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, இங்கே பாரு பண்ணிடலாம், நீ கோவப்படாதப்பா, அவங்க எப்போவுமே இப்படி தான்ப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிக்குவாங்கப்பா, நீ கோவப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே நீங்கள்லாம் இவங்களை எப்படி தான் சமாளிச்சிங்களோ, நான் ஏதோ வந்ததுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சோழனும் பாண்டியனும் தப்பு தாங்க, சண்டை போடுறது தப்பு தான், ஏதோ நாங்கள் சண்டை போட்டோம், நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க சோழன்கிட்ட, அண்ணா நீ கவலைப்படாதண்ணே, அந்த காயத்ரி கிட்ட அண்ணி தெளிவாக பேசிட்டாங்க, அதாவது சும்மா தான் பேசினாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டாங்க. இனிமேல் காயத்ரி உங்கள் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, நீ இங்கே கவலைப்படாதீங்கண்ணே. சும்மா இப்போ நாங்கள் சும்மா சொன்னோம், யாருமே இங்கே உங்களை மாப்பிள்ளை பார்க்குறதுக்கோ இல்லை உனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணமோ நடக்கிறதோ அப்படிலாம் எதுவுமே இங்கே நடக்கவே நடக்காது. சும்மா தான் உங்களை வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தோம். காயத்ரியை ஓரளவுக்கு அண்ணி பேசி சமாதானம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. திரும்பவும் எந்த பொண்ணுக்கிட்டையும் இப்படி ஒரு தப்பான அதாவது தப்பாக பேசி அந்த பொண்ணை மனசை கெடுத்து இப்படியெல்லாம் பண்ணாதண்ணே, இனிமேல் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணவே பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ தான் நம்ம சோழனுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம சேரன் இருந்துட்டு நிலாக்கிட்ட, ஆமாவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு, உண்மையாகவே அதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணா சரிண்ணே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம சோழனுக்கு பயங்கர ஹாப்பி, நல்லா டான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ குஷியாக இருக்காங்க. உடனே சேரன் இருந்துட்டு, டேய் சோழா இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், இதுக்கப்புறம் இப்படி ஒரு வேலையை நீ பார்க்கவே கூடாது ஜென்மத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே சத்தியமாக பார்க்கவே மாட்டேனே, இதனால் நான் எவ்வளோ கடுப்பானேன் எவ்வளோ வெறுப்பானன்றது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழனுமே சொல்கிறாங்க. நம்ம சேரன் கிச்சனில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நிலாவுமே தூங்கி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கிச்சனுக்கு வராங்க. அண்ணே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாப்பா நிலா சும்மா தான்ப்பா கொஞ்சம் வேலை இருக்குது அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு காஃபி போடவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் வேண்டாண்ணே. அண்ணே எப்படிண்ணே போகுது உங்கள் லவ் எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா தான்ப்பா போய்கிட்டு இருக்கு, சந்தா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க. என்னென்ன வெக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லைப்பா சும்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சரிப்பா நிலா, உன்கிட்ட நான் ஒரு விஷயமா அதாவது சோழனை பற்றி பேசலான்னு நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பற்றி என்கிட்ட என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா
சோழனுக்காக நான் ஒன்று ரெக்வெஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்கணும். சோழன் முன்னாடியெல்லாம் நிறைய பொண்ணு கூட பேசுவான்ப்பா. ஆனால் தப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டான். அதாவது வீட்டை பற்றி உண்மையை சொல்ல மாட்டான். அவன் அதாவது மறைச்சி ஏதாவது பொய் சொல்லுவானே தவிர மற்றபடி அவன் எந்த தப்புமே பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்பவே மாறிட்டான்ப்பா. உன்னை தான்ப்பா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவன் ஆசைப்படுறான்ப்பா. உனக்கு சோழனை பிடிக்குமா பிடிக்காதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நிலா யோசிக்கிறாங்க. இங்கே பாருப்பா, உன்னெல்லாம் அதாவது உன்னை கட்டாயப்படுத்தி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். உன் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இத்தனை நாளில் சோழன் மேலே உனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே இது வரைக்கும் வந்தது இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு கேட்குறாங்க நிலாவோ, அண்ணே அது வந்துண்ணே சோழனை எனக்கு பிடிக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சோழன் அப்போ தான் வராங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று ஒட்டு கேட்கவும் இங்கே நிலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோழனை கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ண்ணே. ஆனால் அவர் கூட அதாவது அவரோட பொண்டாட்டியாக வாழணுன்றதை நினச்சா பார்த்தா அது செட் ஆகாதோன்னு தோணுது. இருந்தாலும் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே, கொஞ்ச நாள் போகணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க. டிவோர்ஸ் எல்லாம் கொடுத்தே ஆகணுமாப்பா. சோழனை நீ ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு எனக்கு தோணுதுப்பா. அதுவும் என்னுடைய ஆசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவான்ப்பா. உன் மனசில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக அவன் உனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கான்ப்பா. நீ இம்ப்ரெஸ் ஆகணுன்றதுக்காகவே அவன் மெனக்கட்டு நிறைய விஷயத்த செஞ்சுருக்கான். நீ அவனை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுப்பா. சரி, எது ஒன்று எனக்கு நீ சொல்லணும், ஆனால் இப்போவே சொல்லணுன்றதில்ல, யோசித்து சொல்லுப்பா. டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சோழன் இதெல்லாம் கேட்குறாங்க, பயங்கர ஹாப்பி. உடனே பல்லவன்கிட்ட, பல்லவா அங்கே பார்த்தியா என்ன நிலாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. கண்டிப்பாக எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் எல்லாம் நடக்கவே நடக்காது. நிலாவும் நானும் சந்தோஷமாக வாழ போகிறோம். நிலாவுக்கே போயிட்டு நாங்கள் சோறு சாப்பிட்டு வருவோம்னா பார்த்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பல்லவன் சோழனோட முகத்தை அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்ன நிலாவுக்கே போயிட்டு சோறு சாப்பிட்டு வருவீங்களா, என்னென்ன நீ கதைலாம் அளந்து விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஏன் நிலாவுக்கெல்லாம் யாரும் போனது இல்லையா என்ன, எல்லாம் போகிறாங்க, நானும் நிலாவும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே ஓவராக தானே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், டேய் நீ பாருடா, வேணா நானும் நிலாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். எங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை கூட பிறக்க போகுது. அது கூட பெண் குழந்தைலா. இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா. கண்டிப்பாக இந்த வீட்டோட வாரிசை நானும் நிலாவும் தான் பெற்று கொடுக்க போகிறோம். அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆனால் கூட முன்னாடி நாங்கள் தான் குழந்தை பெற்று கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் அண்ணனும் சந்தாவுமே குழந்தையே பெற்றுப்பாங்க. வேணா பாருடா இதெல்லாம் நடக்குதா இல்லையானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணே இதெல்லாம் ஓவர் கனவு அப்படின்னு சொல்லவும், டேய் உனக்கு என்னடா இதெல்லாம் நான் யோசிக்கிறதுக்கும் அதாவது கனவு காண்றதுக்கும் இதெல்லாம் நல்லா தானே இருக்குது. ஏன் உனக்கு கேட்க நல்லா இல்லையே என்ன, எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நீ ஓவராக இமேஜினேஷன் பண்ணுறியே. அண்ணி இதுக்கெல்லாம் ஓகே சொல்லுவாங்களா என்ன, இது ஒன்று இப்போ தான் நிலா அண்ணங்கிட்ட என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காளே. கண்டிப்பாக நிலாவோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவேன். லவ்வர்ஸ் டே வர அன்னைக்கு கண்டிப்பாக நிலாவே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து பல்லவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே, ஏதோ நீங்களும் அண்ணியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. நீங்கள் ஒரு குட்டி பாப்பாவை பெற்று கொடுத்தீங்கன்னா கூட அதுவும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாண்டி வந்து கேட்கவும் உடனே சோழனை அதாவது அடிக்கிறாங்க. டேய் எதுக்காகடா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட சோழன் கேட்கவும் பாண்டின்னு சொல்கிறாங்க, இவன் சின்ன பையன்டா, இப்போ தானே காலேஜ் போய்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட கல்யாணத்தை பற்றியும் குழந்தை விஷயமாவும் எதுக்கடா பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம சோழன் வந்துட்டு, இவனுக்கு இன்னும் தெரியாதா, இவன் என்ன சின்ன குழந்தையே என்ன, இவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சா கூட இப்போ அவன் கல்யாணம் பண்ணிக்குவான் பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு, டே சோழா நீயும் கெட்டு போகிறது இல்லாமல் அவனையும் கெடுக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, அண்ணே என்னண்ணே ஏதோ நான் சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேனே, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கும் மெச்சூர்டெல்லாம் வந்துருச்சுண்ணே, நானும் லவ் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக நம்ம நிலாவும் சேரனும் வந்து நிற்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு பல்லவன்கிட்ட, என்ன பல்லவா நிறைய ஓவராக பேசிக்கிட்டு இருக்க போல், லவ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சோ, மெச்சூர்டு வந்துருச்சோ,
வேண்டா பல்லவா, படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? நீ கலெக்டர் ஆகணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? ஞாபகம் இருக்கா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கே ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க அவனை விடுங்க, நம்ம விஷயமா நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நிலா இருந்துட்டு, நம்ம விஷயமா, நம்ம விஷயம் என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்குது? நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். இல்லைனா காயத்ரியை கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சோழனோட முகமே மாறிடுது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? வேறு எப்படிங்க சோழன் சொல்கிறது? இதுதானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சைலண்ட்டாக போயிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம நிலாவுமே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிடுறாங்க. சோழனுமே சவாரிக்கு கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம சோழன் கிளம்புறப்போ நிலா கிட்ட, நிலா நீங்கள் வாங்க நிலா, உங்களை நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் வேண்டாம், நான் எப்பவும் போல் பல்லவன் கூடயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 3 பேருமா பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம நிலாவை, அதாவது அங்கே 4-5 ரவுடி பசங்க இருக்காங்க. நிலாவை அப்படியே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதாவது பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் அவங்களும் நிலாவை பார்த்து சைட் அடிக்கவும், டே இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த பொண்ணை தூக்கிட்டு போமாடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சோழன் கவனிக்கிறாங்க. சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கப்புறம் அந்த 4 ரவுடிங்களில் ஒருத்தவங்க வந்து நிலா பக்கத்தில் நிற்கிறாங்க. நிலாவை உரசி உரசி பார்க்குறாங்க. நிலாவுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மாதிரி அவங்களுக்கு டென்ஷனாக ஆகுது. இது எல்லாத்தையுமே நம்ம சோழன் வந்து கவனிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் இந்த பக்கம் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலாவுமே பக்கமாக போய் நிற்கவும், கரெக்டாக நிலா பக்கமே திரும்பவும் அந்த ரவுடி போய் நின்றுடுறான். என்னம்மா இது பைக்கில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏங்க நீங்கள் வாங்க என் பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நிற்க வச்சுக்கிறாங்க. திரும்பவும் அந்த ரவுடி இங்கே நம்ம நிலாவை ஒராசிறாங்க. உடனே நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எதுக்காக இப்படி ஒட்டி ஒராசிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் எவ்வளோ இடம் இருக்குது, போயிட்டு பக்கமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரோடி இருந்துட்டு, இங்கே பாருமா, ஒட்டி ஒராசிக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாமா? வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கவும், நம்ம சோழன் பயங்கர கோவமா அந்த ரவுடியை பல்லார்னு அறையவும், பக்கத்தில் இருந்த 3 ரவுடிங்களும் வந்து இங்கே சோழனை பயங்கரமாக அடிக்கிறாங்க. இங்கே பல்லவனுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த சண்டையை விளக்க பார்க்குறாங்க, முடியல. சோழனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. நம்ம நிலாவுமே ரொம்பவே பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த 4 ரவுடிங்களையுமே இங்கே சோழன் பொழந்துடுறாங்க. அடி பொழந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க 4 பேரையுமே ஜெயிலில் போட்டுடுறாங்க. நம்ம சோழன் நிறையவே அடி வாங்கியிருந்தாங்க. நம்ம நிலாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ம சோழனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நிலா வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம சேரன் வந்து சோழனை பார்க்கவும், டே என்னடா முகமெல்லாம் ஒரு மாதிரி வீங்கிருக்கு, ரத்த காயமெல்லாம் இருக்குது, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கவும், நடந்த எல்லாத்தையுமே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம இது சேரனுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த உலகத்தில் ஒரு சில பேர் தாண்டா நல்லவங்களாக இருக்காங்க, மற்றவங்கலாம் இப்படி ரவுடி பசங்களாக தான் இருக்காங்க, பொட்ட பிள்ளைங்கள தனியாக அனுப்புறதுக்கே பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி நான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ஒரு ரூமில் போயிட்டு பெட் மேலே படுத்துக்கிறாங்க. வலிக்கு ரொம்பவே தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு சுடுதண்ணி கொண்டு போயிட்டு ஒத்தனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து போகிறாங்க. இப்போது சேரனுமே சரி நிலா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சேரனுமே அங்கே போகிறதில்ல. இப்போ ரூமில் நம்ம நிலாவும் அதாவது சோழனும் 2 பேருமா இருக்காங்க. நிலா இருந்துட்டு, ஏங்க உங்களுக்கு ரொம்ப வலிக்குதாங்க, எனக்காக நீங்கள் சண்டை போட்டு எவ்வளோ அடி வாங்குனீங்க, எப்படியோ ஒரு வழியாக அந்த ரவுடிங்களை அடித்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டீங்க, நீங்கள் நிறையா அடி வாங்கிட்டீங்களே, எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து பேசுவோம். நம்ம சோழனுக்கு இதுவும் ஒரு மாதிரி சுகமாக தான் இருக்குன்ற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் வலிச்சாலுமே நிலா பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்குது. ஏங்க ஒத்தனை கொடுக்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியில் தொட்டு தொட்டு ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோழனுமே சைலண்ட்டாக படுத்துக்கிட்டு இருக்கான். ஆன்னு கத்துறாங்க வலிக்கு. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, எங்க சாரிங்க, என்னால் தானே இப்படி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என் பொண்டாட்டியை ஒருத்தன் ஏதாவது டீஸ் பண்ணும்போது பிரச்சனை பண்ணும்போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க.
இப்போ நிலாவுக்குமே நம்ம சோழன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. நமக்காக அந்த ரவுடிங்க கிட்ட அடி வாங்கி அந்த ரவுடிங்கள ஒரு வழியா அடித்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தாரு. நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் வந்து படுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ எந்திரிச்சு உட்காடுறாங்க. வலிக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. உடனே நம்ம நிலா சோழனை ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே நம்ம சோழனுக்கு அந்த வலியெல்லாம் பறந்து போயிடுது. அப்படியே அதாவது அவங்க மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது. பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ அந்த ரவுடிங்க வந்ததும் நல்லது தான். நிலாவோட மனசு மாறிடுச்சு. நம்மளை அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது நம்ம நிலாவுமே சாரிங்க, ஏதோ நீங்கள் வழியில் துடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னால் பார்க்க முடியல, அதனால தான் இப்படி கட்டி பிடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க வாங்க நீங்கள் திரும்ப அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே நம்ம நிலா ஒரு சூப்பரான விஷயத்த செய்கிறாங்க. என்னென்னா சோழன்கிட்ட வந்து நீங்கள் அதாவது என் கழுத்தில் இருந்து உங்ககிட்ட நான் ஒரு தாலி கழுவி கொடுத்தேன்ல, அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்காகங்க விற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், நிலாவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சோழனுமே அந்த தாலியை கொண்டு வராங்க. இப்போது சேரன் இருந்துட்டு எதுக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறோம். நிலா இருந்துட்டு சோழன்கிட்ட அந்த தாலியை என் கழுத்தில் கட்டுங்க, என் கழுத்தில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம சோழன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. பயங்கர சந்தோஷம். சேரன், பாண்டியன், பல்லவன் இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம சோழனுமே ரொம்பவே சந்தோஷமாக இப்போ நிலா கழுத்தில் அந்த தாலி கொடியை போட்டு விடுறாங்க. இப்போது சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் நம்ம சோழன். இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.